بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய அதிதிகளே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தேசத்தை கட்டியெழுப்புவதை நோக்கி என்ற தொனிப்பொருளிலே தனது வெள்ளி விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாஹியா அரபு கலாசாலைக்கு ஆரம்பமாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிறுவனத்தின் இலட்சிய கல்வி பயணம் எல்லா வகையிலும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே துஆ செய்கின்றோம். தேசத்தை கட்டி எழுப்புவதை இலட்சியமாக கொண்டு தனது 25ஆம் ஆண்டு பூர்த்தி விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாஹியா அரபு கலாசாலை இந்த நிகழ்விலே, இந்த வைபவத்திலே தேசத்தை கட்டியெழுப்புவதில் இஸ்லாஹியா அரபு கலாசாலை போன்ற இந்த நாட்டிலே கடந்த 125 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகின்ற இஸ்லாமிய அரபு கலாசாலைகளுடைய வகிபாகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பான சில கருத்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்களால் நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். ஆரம்பமாக நேஷன் பில்டிங், பினா உத்தௌலா, தேசத்தை கட்டி எழுப்புதல் என்று சொல்லப்படுகிற போது என்ன கருதப்படுகிறது என்பது புரியப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். தௌருல் மதாரிஸ் தீனியா ஃபி பினா இத்தௌலா. இங்கே பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற சகோதரர் மாலி வசீர் அல் அவ்காஃப் வஷ்ஷுஊன் அல் இஸ்லாமியா பி ஜுஸ்ரில் மால்தீவ் ஷேக் ஷஹீம் அவர்கள் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள். அதனால் அவர்களும் என்னுடைய இந்த உரையின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவ்வப்போது அரபு மொழியிலும் சில வசனங்களை சொல்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹத்தா யஸ்தஃபீத் தைஃபுனல் கரீம் ஃபதீலத் ஷேக் ஷஹீம் மாலி வசீர் அல் அவ்காஃப் வஷ்ஷுஊன் الدينية والإسلامية بجزر المالديف، وكذلك نائب مدير الجامعة في ولاية كيرلا بدولة الهند فضيلة الشيخ إلياس. இவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழியில் சில வார்த்தைகள் சொல்வது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தேசத்தை கட்டியெழுப்புதல் என்று சொல்கிற போது ஒரு தேசத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மை முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த தேசத்துடைய பொருளாதார முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த தேசத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு சிறப்பிடம் பெறுகிறது. அந்த தேசத்துடைய பௌதீக வளங்கள் மேம்படுத்தப்படுவதும் சிறப்பிடம் பெறுகிறது. ஆனால் உண்மையில் தேசத்தை கட்டியெழுப்புதல் என்ற இலக்கை நோக்கி செல்கின்ற போது, இந்த பயணத்தில் ஈடுபடுகின்ற போது நான் குறிப்பிட்ட இந்த எல்லா அம்சங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்த போதிலும் அவை அனைத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம் இருக்கிறது. லைஸத் الدولة هي الاستقرار السياسي أو النمو الاقتصادي أو البنية التحتية فحسب، على الأقل ليست كل هذا فحسب. فالدولة أولا وأخيرا هي الناس، فبناء الدولة أولا وأخيرا هو بناء الناس عقليا وروحيا وخلقيا وجسديا. தேசத்தை கட்டியெழுப்புவதில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த கூறாக இருப்பது அந்த தேசத்து குடிமக்களை கட்டியெழுப்புவது, அந்த தேசத்துடைய மனிதர்களை உருவாக்குவது, அவர்களை அறிவு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக,
ஒழுக்க பண்பாட்டு ரீதியாக, உடல் ரீதியாக இவ்வாறு முழுமையான ஆளுமை கொண்ட சம பலத்தை கொண்ட ஆளுமை பெற்ற மனிதர்களாக உருவாக்குவது நேஷன் பில்டிங், பினா உத் தௌலா என்ற விவகாரத்தில் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகின்ற, முன்னுரிமை பெறுகின்ற, முதன்மை பெறுகிற அம்சம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இன்றைய உலகின் உண்மையான பிரச்சனை என்ன? சிலர் இன்றைய உலகின் பிரச்சனையை எக்கனாமிக் கிரைசிஸ், குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ், அல் அஸ்மா அல் மாலியா அல் இக்திசாதியா என்று அடையாளம் காண்பார்கள். மற்றும் சிலருடைய பார்வையில் இன்றைய உலகின் பிரச்சனை சுகாதார பிரச்சனை, அல் அஸ்மா ஸஹியா, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இன்னும் சிலருடைய பார்வையிலே இன்று உலகின் பிரச்சனை சூழல் சுற்றாடல் பிரச்சனை, எக்காலஜிக்கல் என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், அல் அஸ்மல் முத்தஅல்லிகா பில் பிஆ வ தலவூசிஹா. ஆனால் ஆழமாக பார்க்கின்ற போது இன்றைய உலகின் உண்மையான பிரச்சனை, குறிப்பிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கிற பிரச்சனை அல் அஸ்மத்துல் குலுக்கியா, அல் இன்ஹிராஃப் ஃபி ஸுலூக், மோரல் கிரைசிஸ், ஒழுக்க வீழ்ச்சி, பண்பாட்டு வீழ்ச்சி. மனிதர்கள் என்ற நிலையில் இருந்து விடுபட்டு செல்கின்ற அந்த தோற்றப்பாடு, இதுதான் இன்றைய உலகின் மூல பிரச்சினை. உலகத்தை கட்டி எழுப்புவதாக இருந்தாலும் சரி, தேசங்களை கட்டி எழுப்புவதாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இது இருக்கிறது. சட்டம் தேவையானது, சட்டத்தின் ஆட்சி இன்றியமையாதது. ஆனால் அல் கானூன் வஹ்தஹு லா யக்ஃபி லிதப்தி ஸுலூக்கில் இன்சானி. சட்டம் மாத்திரம் மனிதர்களை சீரமைக்காது. மனிதனுடைய ஒழுக்கத்தை, பண்பாட்டை நிச்சயமாக நெறிப்படுத்த வல்லது அல்ல சட்டம் மாத்திரம். சட்டத்துக்கு அப்பால் மனிதர்களுக்கு ஆன்மீக ரீதியான வழிகாட்டல் அவசியப்படுகிறது. ஆன்மீகம் இல்லாத இடத்தில், ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாத இடத்தில், அத்தௌஜீஹ் ரூஹி இல்லாத இடத்தில் நிச்சயமாக பண்பாட்டை, ஒழுக்கத்தை, நன்னடத்தையை, நேர்மையை, நீதியை, நம்பிக்கையை, நாணயத்தை எதிர்பார்க்க முடியாது. உலகிலே பொருளாதார பிரச்சனை நிலவுகிறதா? அதற்கு பின்னால் இருப்பது பண்பாட்டு வீழ்ச்சி, கரப்ஷன், அல் ஃபசாதுல் மாலி ஹுவ அஸ்ஸபப் அல் அவ்வல் வல் அഖீர் للأزمة الاقتصادية التي تسود العالم اليوم. இந்த உண்மை வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டும். எனவே இன்று முழுமனித சமுதாயத்துக்கு பொதுவாகவும் நமது தேசத்துக்கு குறிப்பாகவும் தேவைப்படுவது ஆன்மீக ரீதியான வழிகாட்டல். உலகமே இதனை இன்று ஏற்று அங்கீகரிக்கிறது. பிரபல பிரான்சிய இலக்கியவாதி வோல்டயர் அழகாக சொல்கிறார், நான் அரபு மொழியிலே சொல்கிறேன், லிம துஷக்கிகூன ஃபில்லாஹ் ஃபலௌலாஹு லகானத்னி ஜௌஜதி வஸரகனி ஹாதிமி. ஏன் இறைவனை பற்றிய சந்தேகத்தை கிளப்புகிறீர்கள்? இறைவன் இல்லை என்ற நிலை வந்துவிட்டால் எனது மனைவி எனக்கு துரோகம் செய்வாள், என்னுடைய வீட்டு பணியால் எனது சொத்து செல்வங்களை திருடி விடுவான். இறைவன் இருக்கிறான் என்ற பயம்தான் எனது மனைவி எனக்கு விசுவாசமாக நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இறைவன் இருக்கிறான் என்ற பயம்தான் எனது பணியால் எனக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது சொல்கிறார். பிரபலமான தத்துவ மேதை இமானுவேல் காண்ட், மிக பிரபலமான அல் ஃபைலசூஃபுல் கபீர் அல் மஷ்ஹூர் அலா முஸ்தவல் ஆலம், அடித்து சொல்கிறார், லா வஜூத லில் அக்லாக் பிதூன் இஅ்திகாதாத் ثلاث وجود الاله وخلود الروح والحساب بعد الموت. மூன்று நம்பிக்கைகள் உலகில் இல்லாத நிலையிலே பண்பாட்டை, நல்லொழுக்கத்தை, நம்பிக்கை, நாணயத்தை, நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. ஒன்று இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை, இரண்டாவது ஆன்மா நிலையானது, அழியக்கூடியதல்ல என்ற நம்பிக்கை, மூணாவது மரணத்துக்கு பிறகு விசாரணை இருக்கிறது, அக்கவுண்டபிலிட்டி. இந்த நம்பிக்கை தான் உலகத்திலே பண்பாட்டை பாதுகாக்க வல்லது. இந்த நம்பிக்கைகள் இல்லாத இடத்திலே நீங்கள் பண்பாட்டை எதிர்பார்க்க முடியாது. பிரித்தானிய நாட்டை சேர்ந்த பிரபலமான ஒரு நீதிபதி, தி பிரிட்டிஷ் ஜட்ஜ் டெனிங் உடைய கருத்தை இங்கு நான் தருகிறேன். அவர் சொல்கிறார், பிதூனி தீன் லா யும்கினு அன் தகூன ஹுனாக அக்லாக்
وبدون أخلاق لا يمكن أن يكون هناك قانون. மதம் இல்லாத இடத்திலே பண்பாடுகள் இருக்காது, பண்பாடுகள் இல்லாத இடத்திலே சட்டமும் ஒழுங்கும் காணப்பட மாட்டாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, இங்குதான் அரபு கலாசாலைகள்னதும் அறநெறி பாடசாலைகள்னதும் வகிப்பாக உணரப்பட வேண்டும். وهنا يأتي دور المدارس والجامعات والمؤسسات التعليمية، وهي من أبرز المؤسسات التي يمكن لها أن تمارس دورا مهما ومؤثرا في بناء الدولة عن طريق بناء الناس فيها عقليا وروحيا وخلقيا وما إلى ذلك. பொதுவாக கலாபீடங்கள், பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக மதரீதியான கலாபீடங்கள், சிறப்பாக இஸ்லாமிய கலா நிலையங்கள் உடைய பங்களிப்பு மனித இன வரலாற்றிலே என்றுமில்லாத அளவுக்கு இன்று தேவைப்படுகிறது. செக்குலரிசமும் மெட்டீரியலிசமும் அல்மாத்தியா வல் அல்மானியா, இந்த இரண்டு பெரும் குஃப்ரியத்துகளும் மிக பயங்கரமாக மனித சமுதாயத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே இந்த அல் ஜானிபு ரூஹி வல் ஹுலுகி, அல் ஜானிபு தீனி வல் அகதி, இந்த ஆன்மீக துறை மிக பலமாக மிக வலுவாக மனித உள்ளங்களிலே விதைக்கப்பட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இதற்கான தளங்களாக இடங்களாக இருப்பவை அறநெறி பாடசாலைகள், மத ரீதியான மதத்தை அடிப்படையாக கொண்ட கலா நிலையங்கள், இஸ்லாமிய கலாபீடங்கள். இந்த வகையிலே இந்த காலத்திலே அல் மதாரிஸ் தீனியா அலா ஆத்திக்ஹா மஸ்ஊலியா கபீரா في تربية الأجيال الناشئة وتوجيههم توجيها نحو بناء الدولة وبناء الإنسانية وبناء عالم أفضل. ஒரு அழகான உலகத்தை, பண்பாடுகள் அரசோச்சுகின்ற ஒரு உலகத்தை கட்டியெழுப்புவதற்கும் ஒரு சிறந்த தேசத்தை நிர்மாணிப்பதற்கும் அரபு கலாசாலைகளால் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய முடியும். குறிப்பாக இலங்கை போன்ற பல்லின பல்சமய மக்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலே, ஒரு மல்டி எத்னிக் மல்டி ரிலிஜியஸ் ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி வாழுகின்ற இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே நேஷன் பில்டிங், தேசத்தை கட்டி எழுப்பும் விஷயத்திலே அதிகூடிய முக்கியத்துவம் பெறுகிற ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் அத்தாயிஷு சில்மி. இத்தகைய ஒரு நாட்டிலே வாழ்கிற இனங்களுக்கு மத்தியிலே, சமூகங்களுக்கு மத்தியிலே, மதத்தவருக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தையும் நல்லுறவையும் சகவாழ்வையும் கட்டி எழுப்புவது. நல்லிணக்கமும் நல்லுறவும் சகவாழ்வும் நிலவாத ஒரு நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடு. அந்த நாடு ஒப்பீட்டு ரீதியில் வளமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய அரசியல் ஸ்திரப்பாடும் அதனுடைய பொருளாதார மேம்பாடு மாத்திரமல்ல, அந்த நாட்டிலே வாழ்கிற இனங்களுக்கு மத்தியில் நிலவுகின்ற நல்லுறவு, நல்லிணக்கம், சகவாழ்வு. அது இல்லாத நிலையிலே ஒரு நாட்டில் நாம் எதிர்பார்க்கிற மேம்பாட்டை காண்பது என்பது சிரம சாத்தியமான ஒன்றாகவே இருக்க முடியும். எனவே அத்தாயிஷு சில்மி ஆமில் முஹிம் يضمن استقرار دولة أي دولة يضمن أمنها وسلامتها من كل المخاطر والتحديات. இது மிக முக்கியமான விஷயம். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, இந்த நாட்டிலே இருக்கின்ற அரபு கலாசாலைகளை பொறுத்தவரையிலே அந்த அரபு கலாசாலைகளுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடப்பாடு, அதனை சன்மார்க்க கடப்பாடு என்று சொன்னாலும் பிழையாக இருக்க மாட்டாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இலங்கை போன்ற ஒரு தேசத்தை அற்புதமாக கட்டியெழுப்ப, பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக எதிர்கால தலைமுறையினரை நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது. அடுத்ததாக இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே வாழுகின்ற எல்லா இனத்தவர்களையும் எல்லா சமயத்தவர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு சகவாழ்வு அரசோச்சுகின்ற ஒரு நாடாக இதனை மாற்றுவது. அந்த வகையில் இலங்கையின் அரபு கலாசாலைகளில் இருக்கின்ற நிலையை விட சற்று அதிகமாக தேசப்பற்று, தேசபக்தி, மௌது உல் முவாத்தனா, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே சில ஆழமாக பார்வைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது தேவையும் அவசியமாகும், காலத்தின் தேவையாகும் என்று வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதே போல முஸ்லிம் அல்லாதார் உறவு பற்றி
சகவாழ்வு பற்றி, சமூக நல்லிணக்கம் பற்றிய இஸ்லாத்துடைய கருத்துக்களை கொண்ட ஒரு கலைத்திட்டம், ஒரு சிறப்பு கலைத்திட்டம் அரபு கலாசாலைகளிலே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இது இரண்டாவது முக்கியத்துவம் பெறுகிற அம்சம். முக்தரஹாத்தில் மதாரிஸ் الدينية لكي تلعب دورها في بناء الوطن وفي بناء الدولة. المقترح الأول مدارسة موضوع المواطنة في نظر الإسلام، ثم وضع منهج دراسي مفصل في موضوع التعايش السلمي بين الطوائف الدينية وعلاقة المسلمين بغير المسلمين. அதே போல முக்கியத்துவம் பெற வேண்டிய இன்னொரு பாடம்தான் தத்ரீஸ் மாத்தத் ஃபிக்ஹுல் அகல்லியாத், சிறுபான்மையினருக்கான சட்ட ஒழுங்கு என்ற அந்த பாடம் மிக விரிவாக ஆராயப்படுவது மாத்திரமல்ல, சிறுபான்மையினருக்கான அந்த ஃபிக்ஹ் ஒழுங்கு ஒரு தனியான பாடமாக அரபு கலாசாலைகளில் போதிக்கப்படுகிற நிலை வர வேண்டும். அவற்றோடு ஃபிக்ஹுல் அகல்லியாத் என்ற இந்த புதிய ஃபிக்ஹ் ஒழுங்கு பற்றிய ஆய்வு கருத்தரங்குகள், பயிற்சி நெறிகள், பாடநெறிகள், விரிவுரைகள் தொடர்ந்தேர்ச்சியாக நடாத்தப்படுவதற்கும் ஆவண செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே சுருக்கமாக எனது இந்த உரைக்கூடாக நான் முன்வைக்க விரும்பிய கருத்து தத்வீர் அல் மனாஹிஜ் الدراسية والأساليب التعليمية على نحو يتم فيه بناء الأجيال بناء يحقق الهدف المنشود وهو مساهمتهم في بناء الدولة، ولن يتم ذلك إلا بالربط بين النظرية والتطبيق في مقرراتها كلما كان ذلك ممكنا. வெறும் கோட்பாட்டு ரீதியாக மாத்திரமில்லாமல் நடைமுறையோடு கூடியதாக, செயல்முறையோடு கூடியதாக இந்த சமூக நல்லிணக்கம், சகவாழ்வு என்ற அம்சம் அரபு கலாசாலைகள் மட்டத்தில் இன்னும் விரிவாக விளக்கமாக போதிக்கப்பட வேண்டும். தனியான ஒரு கலைத்திட்டத்துக்கூடாக, பாடத்திட்டத்துக்கூடாக இந்த பாடம் போதிக்கப்பட வேண்டும். இந்த ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த வகையிலே இஸ்லாமிய அரபு கலாசாலை காலத்தின் தேவையை கவனத்தில் கொண்டு மிகவும் பொருத்தமான ஒரு கருப்பொருளை, துணிப்பொருளை சுமந்து அதனுடைய இந்த வெள்ளி விழாவை, 25 ஆண்டு பூர்த்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தேசத்தை கட்டி எழுப்புவதை நோக்கிய பயணம் இது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இஸ்லாமிய அரபு கலாசாலை தனது மகத்தான பங்களிப்பை நிறைவாக செய்யும். இந்த நாட்டு இஸ்லாமிய கல்வித்துறைக்கு அதனுடைய நிறைவான பங்களிப்பு தொடர்ந்தும் கிடைப்பதற்கு வல்லநாயன் ரஹ்மான் தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து சந்தர்ப்பம் தந்ததற்காக ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.